ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மக்களை வீடு வீடாக சென்று சந்திப்பதை கடமையாக கருதுகிறேன் என்று பேட்டி. திருச்சி மாவட்டம் துறையூரில் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளரை மது போதையில் தாக்கிய 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டம். திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 2 காளைகள் முட்டிக்கொண்டதில் ஒரு காளை பரிதாபமாக உயிரிழப்பு. கால்நடை மருத்துவர்கள் முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியாததால் சோகம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் இருக்கும் பெரிய சூரியூர் கிராமத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த விளையாட்டு திடல் கட்டப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுயிக்கின் 185வது பிறந்த நாளை ஒட்டி 185 பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்து பொதுமக்கள் விமர்சையாக கொண்டாடினர். இரட்டை கோபுர தாக்குதலை நினைவுபடுத்துவது போல பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வெளியிட்ட சர்ச்சை விளம்பரம் குறித்து விசாரிக்க அந்நாட்டு பிரதமர் உத்தரவு. முச்சந்தியில் நின்று சண்டை போடுவது போல ஆட்சியாளர்களோடு தமிழக ஆளுநர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் திமுக அரசுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, அதேபோல ஆளுநருக்கும் லாபம் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. நாட்டில் இருக்கும் நதிகளை இணைக்காமல் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்று திருவையாறில் நடந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. நவம்பர் மாதம் நாட்டின் பணவீக்கம் 1.89% இருந்த நிலையில் அது டிசம்பரில் 2.37% உயர்ந்துள்ளது. பருப்பு மற்றும் தானியங்களின் விலை கட்டுக்குள் இருந்தாலும் காய்கறி விலையின் திடீர் உயர்வால் பணவீக்கம் அதிகரித்தது என்று பொருளாதார வல்லுநர்கள் தகவல். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து கியூபாவை நீக்குவதற்கான உத்தரவை அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதால் இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்படும் தாக்கம் தற்காலிகமானது என்று பாரத ஸ்டேட் வங்கி அறிக்கை. இந்தோனேஷியாவில் மவுண்ட் ஈபு எரிமலை வெடித்து சிதறுவதால் பதற்றம், மக்களை வெளியேற்ற அரசு தீவிர நடவடிக்கை. பாலஸ்தீனர்கள் வசிக்கும் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன் தாக்குதல், அதில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் 6 பேர் பலி. காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை, மாமல்லபுரம், கோவளம், வண்டலூர், கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. உக்ரைனுக்கு எதிராக தனது அதிரடி தாக்குதலை ரஷ்யா தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக உக்ரைன் எல்லையில் மின்சாரம் துண்டிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்தார். பாஜக வேட்பாளர் பிரவேஷ் வர்மாவை எதிர்த்து களமிறங்குகிறார் கெஜ்ரிவால். ஒத்திவைக்கப்பட்ட UGC நெட் தேர்வுகள் நடைபெறும் மறு தேதியை தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நடைபெற இருந்த 17 பாடங்களுக்கான தேர்வு வரும் 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும். கும்பமேளாவில் டீ விற்பனை செய்ய சாய் பாயிண்ட்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்தது கர்நாடக அரசின் நந்தினி நிறுவனம். கும்பமேளாவில் 1 கோடி டீ விற்பனை செய்து கின்னஸ் சாதனை படைக்கும் எனவும் நம்பிக்கை. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்க சென்னை IITயின் kashitamil.iitm.ac.in என்ற இணையதளத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. அனுமதி இல்லாமல் கோவளம் முதல் மகாபலிபுரம் வரை ஹெலிகாப்டர் சுற்றுலா நடத்திய நிறுவனத்தின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை. அரசு விதித்த தடைக்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நடந்த யானை பொங்கல் விழாவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பள்ளி மாணவர்கள் 3 பேர் ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மாணவர்களின் முகம் தீயில் கருகியது போல இருப்பதால் கொலையாக இருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை.
சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லை வரை செல்லும் வந்தே பாரத் ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைப்பு. மொத்தம் 16 பெட்டிகளுடன் இன்று முதல் பயணத்தை தொடங்கியது நெல்லை வந்தே பாரத் ரயில். மதுரை பாலமேட்டில் ஜனவரி 15 காலை 7:30 மணி அளவில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி 5:40 மணி அளவில் நிறைவடைந்தது. அதில் மொத்தம் 14 காளைகளை அடக்கி நத்தத்தைச் சேர்ந்த பார்த்திபன் முதலிடம் பிடித்தார். அவருக்கு பரிசாக கார் வழங்கப்பட்டது. தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே இருக்கும் கலாச்சார தொடர்பை எடுத்துரைக்கும் காசி தமிழ்ச் சங்கமத்தின் 3வது நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடக்கும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. இதே காலகட்டத்தில்தான் மகா கும்பமேளாவும் நடக்கிறது. கடந்த 2024இல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நடந்த தேர்தல்களில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மீண்டும் வெற்றி பெறவில்லை என மெட்டா நிறுவனத்தின் CEO மார்க் சூக்கர்பர்க் பேசியதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இப்போது தனது தவறான தகவலுக்காக மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. சென்னை IITயில் படித்து வந்த மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளான விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவம் IIT வளாகத்தில் நடக்கவில்லை என்றும் கல்லூரிக்கு வெளியே இருந்த டீ கடைக்கு மாணவி சென்றபோது நடந்த சம்பவம் என்றும் IIT விளக்கம். IIT வளாகத்தில் போதிய பாதுகாப்பு இருப்பதாகவும் அறிக்கை. நாட்டில் இருக்கும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பாஜக மற்றும் RSSஇன் ஆதிக்கம் இருப்பதால் பாஜகவை எதிர்த்து போராடவில்லை, ஒட்டுமொத்த நாட்டையே எதிர்த்து போராடுகிறோம் என்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பேசியதால் சர்ச்சை. அவருக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், JB நட்டா கண்டனம். திருவள்ளுவர் மிகச்சிறந்த தத்துவ ஞானி என்றும் அவரின் படைப்புகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்றும் பிரதமர் மோடி கருத்து. உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திருக்குறள் திகழ்கிறது என்று திருவள்ளுவர் தினத்தில் புகழாரம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 அசையா சொத்துக்களை முடக்குவதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி பாஜகவை எதிர்த்து போராடவில்லை, ஒட்டுமொத்த நாட்டையே எதிர்த்து போராடுகிறது என்று ராகுல் காந்தி பேசியதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா கண்டனம். நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஒருவர் அரசமைப்பை கையில் வைத்திருப்பது ஏன் எனவும் நிர்மலா கேள்வி. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க ராணுவம் தயாராக இருப்பதாக புனேவில் நடந்த ராணுவ தின விழாவில் தலைமை தளபதி உபேந்திரா திவேதி பேச்சு. ராணுவ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் திருவள்ளுவர், அம்பேத்கர் உள்ளிட்ட 10 விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். அதில் விடுதலை சிறுத்தைகள் MP ரவிக்குமாருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது. காங்கிரஸ் ஆளும் ஹிமாச்சல பிரதேசத்தில் 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று அரசு பேருந்து ஓட்டுநர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. நிதி நிர்வாகத்தில் மாநில அரசு சரியாக செயல்படாததே இதற்கு காரணம் என்று பாஜக குற்றச்சாட்டு. தமிழகம், கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நிதி நெருக்கடி நிலவுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கம் தரமில்லாமல் இருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்திய விளையாட்டு வீரர்கள் புகார். பதக்கம் வாங்கிய 4 மாதங்களில் அவை நிறம் மாறிவிட்டதாகவும் தரமற்ற பதக்கங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை. இந்திய கடற்படைக்காக புதிதாக 3 போர்க்கப்பல்களை அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. கடல்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்றும் மோடி பெருமிதம். தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை நிறுத்த தமிழக அரசு கடிதம் எழுதவில்லை என்றும் தனுஷ்கோடி ரயில் பாதை திட்டத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டதாகவும் தமிழக அரசு விளக்கம். மதுரை முதல் தூத்துக்குடி வரை அமைக்கப்பட உள்ள ரயில் பாதை திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மத்திய அரசால் இத்திட்டம் கைவிடப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அப்படி எதுவும் இல்லை என அமைச்சர் விளக்கம். திருவள்ளுவரை ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த பயபக்தியுடனும் தேசம் நினைவு கூர்கிறது என்று தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து. பாரதத்தின் சனாதன நாகரிக மரபில் கடவுள் பக்தியின் உன்னதத்தை திருவள்ளுவர் வகுத்தவர் எனவும் புகழாரம். ராஜ்கோட்டில் நடந்த அயர்லாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. இந்த தொடரில் 3 போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் அடித்த இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சாதனை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் விடுதலை. இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகம் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. மெட்டா நிறுவனத்தில் வேலை செய்து வரும் 3600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போவதாக மார்க் சூக்கர்பர்க் அறிவிப்பு.
பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அறிக்கை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசுடன் முதல்வர் ஸ்டாலின் பேசுவார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா அல்லது காவல்துறையின் ஆட்சியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. விழுப்புரத்தில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் இளைஞர்களை பயங்கரவாதிகள் போல போலீசார் இழுத்துச் சென்றதாகவும் விமர்சனம். மலையாள நடிகை ஹனி ரோஸ் கொடுத்த பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் பாபி செம்மனூர் ஜாமீனில் விடுவிப்பு. மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீது வழக்கு நடத்த அமலாக்கத்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி.